கீழ் ரூட் வழியாக போனோம். அதில் எங்கேருந்து ரூட் இருக்குன்னே தெரில. இங்கே ரூட்டே கிடையாது. மேன் வெர்சஸ் வைல்ட் இவரு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம கீழ் சைடு கிளம்பி வந்தோம்னா இங்கே ஒரு வியூ இருக்குது. இல்லை மச்சான், இதுதான் கரெக்ட் தான். இப்போ தான் போகணும். இங்கே தான் அந்த கோயில் கோயில் இருக்கும். இப்போ கோயில் ஃபுல்லாக மூடி இருக்கும். அது இருக்குது பார்த்தியா, தண்ணியில் மூடி இருக்கும் ஃபுல்லாக. இந்த மாதிரி வியூ ஒன்று கிடைக்கும். அங்கேருந்து கீழ் வழியில் போனோன்னா, அங்கே 2 வழியில் நின்றுட்டு இருந்தோம்ல, அங்கேருந்து கீழ் வழியில் நின்றுட்டு இருந்தோம்ல, அங்கேருந்து நம்ம உள்ளே என்ட்ரி கொடுத்தோன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும். கீழ் சைடு தான் வரணும், மேலே போயிடாதீங்க, அங்கே ரூட் இருக்காது. இங்கேருந்து நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கோயில் மூலிகை இருக்கும், நல்லா இருக்குது. இப்போ இங்கேருந்து போகிற ரூட்டு ஃபுல்லாகவே கல் தான். இல்லை ஹெல்மெட்டு பேக்கெலாம் வேறு எடுத்துன்னு வந்துருக்கிறோம். ஃபுல்லாகவே பாறை. ஊண்டிங்கன்னா மண்டைங்கெல்லாம் பொழந்துக்கும் ரெண்டா. இந்த இடத்த பற்றி என்ன மச்சான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப இந்த பசங்களாக விரும்பி வரவங்களுக்கு ட்ரிக்கிங் மாதிரி ஒரு நம்மளுக்கு சென்னைக்குள்ள, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு ஒரு சென்னை ட்ரிக்கிங் சூப்பராக நம்ம நடந்து போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி. ஆனால் யாரும் குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க. ஆமாம், குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. ரொம்ப ஆனால் லாங் இங்கேருந்து கொஞ்சம் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. குழந்தைங்க இருந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு நம்ம வெளியில் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா மொத்தமாக வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. தனியாக வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேமா ஏறி இறக்குமா தாங்க இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இதுவாக பார்த்து போடுங்க. பாருங்க, ரெட் கலர் எறும்பு நீங்கள் பார்க்க முடியாத எறும்புலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு பசங்க கேங்க இங்கே மொத்தமாக வந்தீங்கன்னா சத்தியமாக செமையாக என்ஜாய் பண்ணலாங்க. பாறை தான் பார்த்துக்கோங்க. பாறை கிராஸ் பண்ணுற தடிக்கு விழுந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே காற்றோடு போக வேண்டியது தான். ஃபுல்லாகவே இங்கே தண்ணி. எப்படி தான்டா டேய் அங்கே ரூட்டே இல்லைடா. இங்கே எங்கடா போகிறீங்க? மேலே ஏறு மேலே தான் போனோம். ஏதோ ஒரு பள்ளத்தாக்குலேருந்து வெளில வந்த மாதிரி இது. ஆனால் திருப்பி ஒரு பள்ளத்தாக்குள்ளே இறங்குது. எங்களுக்கு முன்னாடி போகிற கேங் இது தான். அது அவங்க எல்லாம் சமைச்சு சாப்பிடலாம் வாங்கிட்டு போகிறாங்க போலையே. அவங்க பாராடி சமைச்சு சாப்பிட எல்லாம் சிக்கன்லாம் வாங்கிட்டு போகிறாங்கடா. நீங்கள் என்னடா வாங்கி வந்துருக்கீங்க? திருப்பி கீழே இறங்குது. எங்கே போய் முடிய போகுது தெரில. பார்க்கலாம் எங்கே இறங்குது என்ன ஆகுதுன்ட்டு. அங்கே ஒரு வழி இருக்குல்ல, அங்கேருந்து தான் வந்தோன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது. இங்கே அப்படியே அந்த பசங்களோட நின்றுட்டு பேசிட்டு அப்படியே அங்கேருந்து இந்த சைடு வந்தோன்னா ஃபுல்லாகவே இங்கே ஒரு ஏரி மாரி இருக்குது. அது ஏரியா நல்லா தெரில, ஆனால் நல்லாயிருக்கு. இங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டே கொஞ்சம் நேரம் அப்புறம் திருப்பி ஏறலாம். நல்லாயிருக்கு இங்கே கொஞ்சம். இந்த மரத்தை பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. இங்கே வந்தோன்னே தான் ஒரு ரூட்டு பிரியுது. நாங்கள் அங்கேருந்து நாங்கள் தாண்டி ஒரு வழியாக கீழே இருக்க ஃபால்ஸ்க்கு இப்போ தாங்க வந்திருக்கோம். அங்கேனா கண்டிப்பாக அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour சவுண்டு கேட்குது. இப்போ அது நம்ம கீழே இருக்க ஃபால்ஸ் தான் வந்திருக்குமான்றது ஒரு டவுட்டு தான். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து பாருங்க. இது ஃபால்ஸே இல்லை. ஐயோ, இது ஃபால்ஸ் மாதிரி தெரிலங்க. சும்மா நார்மலாக இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுற இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்குங்க இடம். இதுவே நம்மளுக்கு இது பார்த்ததே அந்த அவ்வளோ தூரம் வந்ததுக்கு நான் ஒர்த்து கிடைக்குது. நல்லா இருக்கு. இங்கேருந்து ஒரு 5 kilometers மேலே இருக்கும் போல நம்மளுக்கு. ஆமாம் இங்கேருந்து போனது ஒரு அருவி இருக்குது. நடுவில் ஒரு இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரூட் எதுன்னே தெரில, பார்த்துக்கோங்க. ஆமாம், அது வந்து ஃபுல்லாக பசங்க இருக்காது. ஃபுல்லாக பசங்க எல்லாம் உட்காந்து எல்லாரும் பசங்க இப்போ தான் வந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அப்படியே ஒன்றா வந்த மாதிரி தான் வந்தோமே இன்னைக்கு. இந்த இடத்துல எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுதான் ரூட்டுன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த இடத்துல ஏறுறாங்க இல்லையா, இப்படி போகிற மாதிரி இதுதான் நம்மளுக்கு அடுத்த போகிறதுக்கான ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். ஆமாம்.
இல்லைங்க, காட்டு பறவை ஏதோ பார்த்துருக்காங்க. நான் அதை போய் காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் ப்ரோ அப்படியே காட்டுறோம். இப்படி இது அது உங்களுக்கு அந்த காட்டு பறவை ஏதோ பிடிச்சிருக்காங்க, அதை காட்டுறேன். காட்டு பறவை ஏதோ வச்சிருக்காங்க. மீன் தரமா இருக்குல்ல. இப்படியா சைடா புடி சைடா இல்ல இப்படி சைடா நடக்க ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரில. திருப்பி பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு சைடு ரூட் இருக்குது, இல்லை மேலே கூட ஏறி போகலாம். இந்த சைடில் இதோ பாருங்க. இந்த சைடுனா தண்ணியில் கூட நடந்து போகலாம். ஆனால் தண்ணி மேலெலாம் போகக்கூடாது, ஸ்கிட்டாக ஆகும். ஃபுல்லாகவே பாறை தான் இங்கே, ஸோ சேஃப் இல்லை. நீங்கள் அந்த சைடு நடந்து போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். செடி பூச்சிங்க நிறையா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக. குளிக்கிறது இங்கேயே கூட குளிக்கலாம், தண்ணி ஃபோர்ஸாக தான் வருது. முழுகிட்டாண்டா, காப்பாத்துறோம். இறங்கடா. நீ போடியா? குளிர்துல வெயிலுக்கு நல்லா இருக்கும் போ. டேய் ஏதோ பண்றேன், என்ன பண்ணுவா? குத்துறான்டா டேய், குத்துறான்டா. குத்துற நீச்சல். 1 2 3 நடந்து வரான்டா. வந்து வழியே இல்லை, நான் எப்படி போகிறதுனே தெரில. தண்ணியில் இறங்கி நடக்க முடியாது. ஓரமாக இருக்கிற பாதையில் தான் நடந்து போனோம். டேய் பாதையே இல்லைடா, எப்படா போவீங்க? வாங்க இப்படி வாங்கடா, இப்படி வா. வழியே இல்லை, இப்படி தான் வரணும், வா. ஸோ ரிவர் கிராசிங் தான், பார்த்துக்கோங்க. நடுவில் தான் நடந்து வரணும், பார்த்துக்கோங்க. இதுக்கு வேறு வழி இல்லை. அங்கே இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம அங்கே குளிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த லாஸ்ட்டில் அங்கேருந்து அப்படியே அந்த ஓரமாக நடந்து வந்து இங்கே ஒரு கிராசிங் இருக்குது, கிராஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு போங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே ரிவர், இதை தாண்டி தான் போகணும், பார்த்துக்கோங்க. வேறு வழியே இல்லை, இப்படி தான் போயாகணும். டாப்புக்கு போகிறதுக்கு இப்போ தான் போகணும், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பாறை தான், ஸோ சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. லைட்டாக வழுக்குச்சுனாலும் மண்டை உடஞ்சிரும். வழியாக வந்து சேர்ந்து முடிச்சாச்சு டாப்புக்கு. இருங்க வியூ காட்டுறேன். ஏற மட்டும் பார்த்து, வழுக்கெல்லாம் இப்படி தான் வரணும், வேறு வழி இல்லை. இங்கெல்லாம் இது ஃபுல்லாக ஆழம், ஸோ சேஃபாக குளிச்சா நல்லது. ஃபுல்லாகவே ஆழம் இந்த சைடில். இங்கே வரைக்கும் தான் கொஞ்சம் ஆழம் இல்லை, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஆழம். பார்த்துடா. இங்கேருந்து கிராசிங்கே பார்த்துடா. ரே அந்த இடத்துல ஒரு அது வரைக்கும் நான் இதை விட டாப் இருக்கு, ஆனால் நாங்கள் போகல. பார்க்கலாம் போகிறோமா இல்லையான்னு.
பார்த்து இறங்குங்கடா. அந்த சைடில் ஆழம், பார்த்து இறங்கு. இங்கே இல்லை இங்கே தான் இப்போ அங்கே போகிறதுக்கு இதுதான் ரூட். நீங்கள் தண்ணியில் தான் இறங்கி போகணும். பாருங்க மீன் பார்த்து இறங்கு. இப்போ தான் ட்ராவல் பண்ணுவாங்க. மேலதான் ஏறணும். எப்படி வந்தாச்சு ஒரு வழியாக. கீழே ஒரு இடத்துல குளிச்சோம்ல, அது ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, இதுக்கு மேலே டாப் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி மேலே போகணும். அதுக்கு இந்த சைட் தான் போகணும், பார்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கே வானம்லாம் இருட்டிச்சு. அப்புறம் மழையில் வந்துச்சுன்னா எங்களால் ட்ரெக் பண்ணி போக முடியாது, தண்ணி ஃபுல்லாகிடும். அப்புறம் கொஞ்சம் ரிஸ்கி தான் போகிறது. கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அதான் கிளம்பியாச்சு. இந்த டைம் ஆயிடுச்சு, ஆனால் வானம் வர எடுத்துகிட்டு வருது. கிளம்பும். நல்லா இருக்கு தண்ணிலாம். தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குப்பா. குளியல் முடிஞ்சாச்சு. ட்ரிப்பு எண்ட் பண்ணிக்கிறோம் விலாகை. எல்லாம் கிளம்புறோம் வீட்டுக்கு. டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.